ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another கிரிக்கெட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீமோட நெக்ஸ்ட் ஹெட் கோச் கௌதம் கம்பீரா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வில் மிஸ் வார்ம் அப் கேம் அகேன்ஸ்ட் பங்களாதேஷா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் பல இந்தியன் கிரிக்கெட் அப்டேட்ஸும் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. நம்ம இந்தியன் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடோட பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ USA ரீச் ஆகிட்டாங்க. நியூயார்க்கில் அவங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜூன் 1 நம்ம பங்களாதேஷ்க்கு எதிரான வார்ம் அப் கேம் ஆட போகிறோம். ஸோ அதனால் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் லைக் ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் கேம்பில் ஜாயின் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு நம்ம விராட் கோலி அது மாதிரி பிளேயர்ஸ் இன்னும் கேம்புக்கு ஜாயின் ஆகல. மற்றபடி மிச்ச எல்லா பிளேயருமே ஜாயின் ஆகிட்டாங்கங்க. ஸோ இதுதான் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா விராட் கோலி எப்பப்பா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஜாயின் ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன ரிப்போர்ட்ஸ் வருதுன்னா அவர் May 30 நம்மளோட டீமோட ஜாயின் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாளைக்கு விராட் கோலி மோஸ்ட்டாக நம்ம இந்தியன் டீமோட ஜாயின் ஆகிடுவார். அவரும் அவரோட ப்ராக்டிஸை தொடங்கிடுவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, விராட் கோலி மைட் மிஸ் வார்ம் அப் கேம் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ்னு சொல்கிறாங்க. அவர் வார்ம் அப் கேம் ஆட மாட்டார். என்ன இருந்தாலும் விராட் கோலி அங்கே இருந்தாலும் ப்ரெசண்ட்டாக இருந்தாலுமே பட் பங்களாதேஷ்க்கு எதிரான வார்ம் அப் கேமில் விராட் கோலி ஆட சான்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. பட் விராட் கோலி ஒரு கிளாஸான பிளேயர், அவருக்கெலாம் பெருசாலாம் வார்ம் அப் கேம் தேவையில்லை. பட் அந்த கண்டிஷனை அசிஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் என்ன வருதுன்னா, விராட் கோலி May 30 இந்தியன் டீமோட ஜாயின் ஆகிடுவார். பட் அவர் வார்ம் அப் கேமை மிஸ் பண்ண அதிக சான்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். விராட் கோலி வார்ம் அப் கேம் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் ஆடுறாரா இல்லையா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் விராட் கோலி வார்ம் அப் கேமில் ஆடணுமா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாமல். இது மெயின் அப்டேட்டுங்க. இந்தியன் டீமோட ஹெட் கோச் கௌதம் கம்பீரா அடுத்தது அப்படின்னு தான் பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா பல பேர் இதை கேட்குறாங்க. கிரிக்பஸில் இது சம்மந்தமாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த IPL ஓனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி கௌதம் கம்பீர் தான் இந்தியன் டீமோட ஹெட் கோச் அப்படின்னு ஃபைனலைஸ் ஆகிட்டதாவே அப்படின்னு அவர் IPL ஓனர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க கிரிக்பஸுக்கு. ஸோ அதை கிரிக்பஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக எப்போ வேணாலும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சதும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கௌதம் கம்பீர் நம்ம இந்தியன் டீமோட ஹெட் கோச்னா ஒரு சூப்பரான மூவ்னு சொல்லுங்க. பல பேர் ஆஸ்திரேலியன் கோச்சஸ்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இந்தியன் டீம் கோச்சஸ்க்கு போகிறது பெட்ரு. ஸோ அதை தான் இந்தியன் டீமும் பண்ணியிருக்காங்க. ஸோ கௌதம் கம்பீர் மாதிரி பிளேயர் ஒரு கோச்சாக வரப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். இன்னும் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறது, விராட் கோலி கௌதம் கம்பீர் ஒரே ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்க போகிறாங்க. முன்னாடி இருந்திருக்காங்க, இப்போ இருக்கிற விராட் கோலி அப்போ இல்லை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விராட் கோலி கௌதம் கம்பீர் ஒரே ட்ரெஸ்ஸிங் ரூம், அது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் கௌதம் கம்பீர் நம்ம இந்தியன் டீமுக்கு ஹெட் கோச்சாக வந்தால் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் KKRக்கு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு IPLல ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கௌதம் கம்பீர் நம்ம இந்தியன் டீமோட ஹெட் கோச்சாக வந்தால் பல டிசிஷன் அவர் எடுப்பார். ஸோ ரொம்ப நல்ல விஷயமா இந்தியன் டீமுக்கு அமையும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கௌதம் கம்பீர் இந்தியன் டீமுக்கு கோச் ஆகிட்டார்னா ஒரு நல்ல மூவ். மோஸ்ட்டாக அதுதான் ரிப்போர்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணுது. இது மாதிரி கௌதம் கம்பீர் தான் இந்தியன் டீமோட நெக்ஸ்ட் ஹெட் கோச்சாக இருப்பார் அப்படின்னு ரிப்போர்ட்ஸும் அதுதான் சஜஸ்ட் பண்ணுது. ஸோ இது நடந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கௌதம் கம்பீர் ஒரு நல்ல கோச், அதில் எந்த டவுட்டுமே வேணாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அதுவும் இவர் ஒரு இந்தியன் கோச்னால இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் கௌதம் கம்பீரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு தரமான ஹெட் கோச்சாக இருப்பார் இவர். ஸோ இது இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல மூவாக அமையும். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்தியன் டீமுக்கு கௌதம் கம்பீர் தான் ஹெட் கோச்சாக வர்றது கரெக்டாக அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.